இவர் விஜய்க்கு வந்தது கட்டுப்பாடு அற்ற கூட்டமாக. அவர் சொல்கிறார் கட்டுப்பாடு அற்ற கூட்டம். நேற்று பேசும்போது ஒருத்தர் கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன் கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை, கட்டுப்பாடற்ற கூட்டம்னு. கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லை. உங்ககிட்ட வர்ற ஆளு முப்பெரும் விழாவில் வர்ற ஆளுலாம் பிரியாணியை திருடுறான், வாழை மரத்தை திருடுறான், சேரை தூக்கிட்டு போகிறான், உப்பை திருடுறான், கரண்டியை திருடுறான். கட்டுப்பாடற்ற கூட்டம் யார்? உங்கச்சி உங்க பின்னாடி வர்றவன் தான் கட்டுப்பாடற்ற கூட்டம். 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்கல்ல, அவன் தான் தூக்கிட்டு போகிறான். இந்த லட்சத்தை இவர் விஜய்க்கு வந்தது கட்டுப்பாடற்ற கூட்டமா? உள்ள 1000 பேர் அனுப்புனீங்கல்ல, ஆயிரக்கணக்கான பேர், அவன் தான் அந்த கட்டுப்பாடற்ற இதெல்லாம் பண்ணினான். அதை விஜய் கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? கட்டுப்பாடற்ற கூட்டமே உங்கள் கூட்டம் தானேயா. திமுக நல்லா இருந்தது, இவ்வளவு மோசமாக இல்லை. எத்தனை மந்திரி இருக்கான், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கான், எல்லாம் உங்களை மாதிரியா ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் அந்த கட்சியை அழிச்சிருவீங்க. அப்படி கட்டுப்பாடற்ற கூட்டம்னு நமக்கு விளக்கம் சொல்கிறார். ஊரில் இருக்கிறவெல்லாம் இழிச்சவாங்க, இவர் மட்டும்தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி. அதனால் கட்டுப்பாடற்ற கூட்டம் உங்களது கூட்டம்தான், குறிப்பாக நீங்கள் உருவாக்கிய கூட்டம்தான். அந்த கூட்டத்தை 1000 பேரை உள்ளே விட்டதுனால அவர்கள்தான் கட்டுப்பாடற்று நடந்தார்கள்.